இருக்கிற சபையார் யாவருக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்படி ஒரு வாசகத்தை இங்கு அநேகர் கேட்டிருப்போம், ஒரு சிலர் கேள்விப்படாமல் கூட இருக்கலாம். நாம் கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி இப்படின்ற ஒரு வாசகத்தை நாம் அநேக நேரம் கேட்டிருப்போம். அநேகர் கேட்டிருக்கலாம், ஒரு சிலர் கேட்காமல் இருக்கலாம். அதாவது நம்முடைய எந்த ஒரு இடத்துலையா இருக்கலாம், ஒரு குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம், எந்த ஒரு இடத்துலையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கடமை என்று சொல்லப்படுகிறது. அந்த கடமையை கடமையாக நாம் செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கிறது. ஆனால் கடமைக்கு என்பது இந்த ரெண்டுலேயுமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம், கடமைக்கு அப்படின்னா, கடமை என்பது அதை நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அது ஒரு பொறுப்பு, அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, இப்படின்றதெல்லாம் கடமை. கடமைக்கு என்பது இல்லை, என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது, வழி இல்லாமல் நம்ம செஞ்சாகணும், எப்படியாவது இதை முடிக்கணும். அதாவது கடமைக்கு அப்படின்றபோது இந்த ரெண்டுலேயுமே வித்தியாசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயம், அதாவது மனசு தான். என்னடா இது செஞ்சு ஆக வேண்டியிருக்கு அப்படின்றது கடமைக்கு. இல்லை, இது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இதை நான் சரியானபடி செய்யணும் அப்படின்றது கடமை. இதை நம்ம பொதுவாக ஒரு 2 இடத்துல முக்கியமாக பார்க்கலாம் இந்த கடமையை குறித்து. முதல் காரியம் நம்முடைய குடும்பம், 2வது காரியம் நாம் வேலை செய்கிற இடம். இந்த 2 இடத்துலையுமே நம்முடைய கடமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவது குடும்பத்தில் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையை புதிய ஏற்பாட்டில் இப்படி வாசிக்கிறோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதில் பொதுவாக எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் நம்முடைய சிந்தை என்னவாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுது. அதாவது தேவனுக்காக செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். இப்போ நம்ம அதை குடும்பத்தில் பார்க்கும் பொழுது, குடும்பத்தில் ஒரு வேலையை சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, உதாரணமாக ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, என் குடும்பத்துக்கு நான் வாங்கிட்டு வரேன், அதை நல்லதாக வாங்கிட்டு வரணும், தரமானதாக வாங்கிட்டு வரணும், சிறப்பானதாக வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது தான் குடும்பத்தில் நம்ம ஒரு நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், இல்லை சரியானபடி அதை செய்கிறது. இதையே நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் பார்க்கும்போது, வேலை ஸ்தலத்துலேயும் இதே தான். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியானபடி, நேர்த்தியானபடி, கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கும்போது அதை கடமைக்காக செய்கிறோம். கடமையாக செய்யணும், ஆனால் கடமைக்காக செய்யக்கூடாது. மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதே பகுதியை நம்ம லூக்காவில் வாசிக்கும்பொழுது இன்னும் கூட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கோம். லூக்கா 10வது அதிகாரம் 26லேருந்து வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அதாவது தேவனுக்கு நம்ம செய்கிற ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், முதலாவது செய்யணும். அது 2வது எந்த மாதிரி செய்கிறோம், தேவன் அதை ஒரு சட்டமாக
ஒரு பிரமாணமாக கொடுத்துட்டாரு, நான் செஞ்சே ஆகணும். அப்படியா? இல்லைன்னா என் தேவனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடும் ஒரு விசுவாசத்தோடும் நம்முடைய இருதயத்திலிருந்து செய்கிறோமா? அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறாரு. இதில் மார்க்லேயும் இதே மாதிரி இருக்கும். இதே பகுதியை மார்க்கில் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 12வது அதிகாரம் 29லேருந்து வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. அதாவது 3 புக்லேயுமே நம்ம வாச்ச ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் 4 பாயிண்ட் சொல்கிறாரு. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது, முழு பலம். இந்த 4னுடைய மைய கருத்து என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் தேவனுக்காக செய்கிற காரியத்தை நம்முடைய இருதயத்திலேருந்து ஆத்மார்த்தமாக செய்யணும். ஏன்னா நம்ம இப்போ வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். அவங்க இருதயத்திலேருந்து செய்யும்போது அவங்களுடைய செய்கை எப்படி இருந்தது, இல்லை இருதயத்திலேருந்து செய்யாமல் நம்ம கடமைக்காக இல்லை செய்யணும் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு விஷயமா நினச்சி செய்யும்போது அவங்களுடைய சிந்தை எப்படி இருந்ததுன்னா, ஆதியாகமம் முதலாக இந்த பூமியில் பிறந்த ஒரு மனுஷன், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2லேருந்து வாசிக்கும் பொழுது, பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முதலாக இந்த இடத்துல தேவனுக்கு கொண்டு வரப்படுற ஒரு காணிக்கை, காயின் அவர் தோட்டத்தில் அந்த வச்சா காணிக்கையை கொண்டு வர்றாரு. ஆபேல் தன்னுடைய மந்தையிலிருந்து ஆடுகளை கொண்டு வர்றாரு. தேவன் கொண்டு வர சொல்லாமலே இவங்க 2 பேரும் தேவனுக்காக கொண்டு வர்றாங்க. ஆனால் கொண்டு வரும்போது இவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த இவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்துன்னா, 3வது வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயினை குறித்து சொல்லும்போது அவர் கனியை கொண்டு வந்தார், ஓகே. ஆனால் 4ல் வாசிக்கும் பொழுது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த ஒரு விளக்கம் காயினுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. முதலாவது ஆபேலுடைய தேர்ந்தெடுத்தல் எப்படி இருந்ததுன்னா, நான் என் தேவனுக்கு பலியிட போகிறேன், என் தேவனுக்கு கொடுக்க போகிறேன். அதில் 2 காரியம் முக்கியமாக. முதலாவது, தன் மந்தையின் தலையீற்று இருக்கிறதுலே எது ஃபஸ்ட்டோ அது. 2வது, அவைகளில் கொழுமையானவைகளிலும் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு, 2வது இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அந்த 2யுமே கொண்டு வந்தார். இது ஏன் இங்கே நடந்துச்சு அப்படின்ற போது நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இதனுடைய விளக்கம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இருதயம், காயினுடைய இருதயமும் ஆபேலினுடைய இருதயமும் எப்படி இருந்தது? ஏன்னா அது காய்கறியில் சொல்லும்போது கூட அங்கேயும் பெஸ்ட்டாக இருக்கும், உச்சிதமானது இருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் காயினுக்கு அந்த காய்கறியை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படல. அவர் பெஸ்ட்டாக கொண்டு வந்தார், இல்லை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தார், உச்சிதமானதாக கொண்டு வந்தார் சொல்லப்படல. ஆனால் ஆபேல் கொண்டு வந்ததை அப்படி சொல்லப்படுது. புதிய ஏற்பாட்டில் இதனுடைய விளக்கத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதே பகுதியை நம்ம யோவானில் இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில்,
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. அதாவது இங்கே கொண்டு வர்ற பொருள் முக்கியம் இல்லை, அது கூட ரெண்டாவது பட்சம்தான். ஏன்னா அவரும் கொண்டு வரலையா, கொண்டு வந்தார், ரெண்டு பேருமே கொண்டு வந்தாங்க. அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய இருதயத்தை வச்சும் அவங்களுடைய செயலை வச்சும் தான் இருக்குது. ஏன்னா காயனுக்கு சொல்லும் போதும் அவர் அழுவி போனதையோ இல்லை ஒரு பூச்சி பிடிச்சதையோ கொண்டு வந்ததாக சொல்லப்படல. அவர் நிலத்தின் கனிகளே கொண்டு வந்தார். ஆனால் இவருடைய கிரியை பொல்லாததாக இருந்தது. இவரிடத்துல அந்த ஒரு விசுவாசம், தேவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் இல்லாமல் இருந்தது. அதனுடைய விளைவை தான் காயினையும் அவருடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்காமல் போகிறாரு. ஏன்னா காயின்ட்ட சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அதாவது அங்கே தவறு செய்கிறதுக்கு முன்பாகவே அவருக்கு சொல்லப்படுது, நீ இதை யோசிக்காதா, இதை செய்யாதா. முதலாவது அவர் செஞ்ச ஒரு காரியம், இருதயத்தில் தேவனுக்குன்ற ஒரு சிறப்பான காரியத்தை யோசிக்காமல் செய்யாமல் போனார். அதனுடைய விளைவு, நீ பாவம் செய்ய போகிற, பாவத்தை விடாத, நீ தூரமாக இருந்துக்க அப்படின்று கிடைக்கப்பெற்ற எச்சரிப்பையும் மீறி அவர் பாவம் செய்கிறாரு. அவருடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை வாசிக்கும் பொழுது, அதே ஆதியாகமம் 18வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம், அதாவது இந்த 18வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்டார்டிங்கில், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர். 19வது அதிகாரம் 1வது வசனத்தில், அந்த 2 தூதரும், அங்கே வந்தது புருஷரா தூதரா ரெண்டுக்குமே வசனம் இருக்குது. ஆனால் தேவன் அந்த இடத்துல சொல்லும்போது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்குது, அங்கே வந்த ஆளுங்க சம்திங் ஸ்பெஷல், அவங்களுக்கு நம்ம சிறப்பானதை செய்யணும் அப்படின்ட்டு. தொடர்ந்து 18வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அதாவது ஆபிரகாம் இதில் செய்கிற ஒரு காரியத்தை 6வது வசனம் ஸ்டார்டிங்கில், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், முதல்ல அவங்க சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே அவருடைய இருதயம் என்னவா இருந்ததுன்னா, போகணும், சீக்கிரமாக ரெடி பண்ணணும். 7வது வசனம் ஸ்டார்டிங்கில், ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி, அவருடைய இருதயம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் விசேஷமானவங்க, அவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக செய்யணும், சிறப்பானதாக செய்யணும், அவர்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசரத்துலேயும், ஆனால் அந்த அளவு ஸ்பீடாக இருந்து சிறப்பான ஒரு காரியத்தை செஞ்சார். ஏன்னா இங்கேயும் அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். வந்துட்டாங்க, இருக்கிறாங்க, அங்கே நம்ம ஏதோ இருக்கிறத கொடுப்போம், சாப்பிட்டு போட்டோம் இல்லை, வந்தவங்க ஸ்பெஷலுங்கும்போது சீக்கிரமாக போகிறாரு, நல்ல இளங்கன்றை பிடிக்கிறாரு. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவங்க ஸ்பெஷல்ன்றதுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாப்பாடு என்னென்னா, இவர் சிறப்பானதாக கொடுக்கணுன்றத அவருடைய இருதயத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து யாத்திராகமத்தில் வாசிக்கும்படி, யாத்திராகமம்
25வது அதிகாரம் கர்த்தர் மோசேயை நோக்கி 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அதாவது இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் கெட்ட போகிறாங்க. கெட்ட போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு கண்டிஷன் என்னென்னா, இஸ்ரேல் புத்திரிட்ட காணிக்கை வாங்கு, சரி எல்லார்ட்டையும் வாங்கு, என்ன தர்றாங்களோ வாங்கு அப்படின்றத சொல்லலை. அவர் சொல்லும் போதே என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் புத்திரிட்ட காணிக்கையை வாங்கு, ஆனால் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இதே பகுதியை அதே யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில், முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம், உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. தேவன் சொல்லும்போதே அங்கே சொல்லப்படுற ஒரு காரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு முதல் பழுக்கும் உன் பழம் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம், உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. தேவன் எல்லாத்துலேயுமே சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தான். ஏன்னா தேவன் அவ்வளவு பெரியவர். அவருக்கு கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்திலேருந்து அப்படி கொடுக்கணும். இந்த காணிக்கையை குறித்து வாசிக்கும் பொழுது அதே யாத்திராகமம் 35வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். அதை தொடர்ந்து 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதே யாத்திராகமம் 35வது அதிகாரம் 21வது வசனத்தில், பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். 26வது வசனத்தில், எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். 29ஆம் வசனத்தில், செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆசாரிப்பு கூடார வேலை நடக்கும்போது தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ காணிக்கையை வாங்குறத விட முக்கியம் உற்சாகமாக யார் கொடுக்குறா, தேவனுக்காக யார் கொடுக்குறா, பெஸ்ட்டாக யார் கொடுக்குறா, அவங்ககிட்ட தான் வாங்கணும். இதை நம்ம உலகத்தில் பார்க்கும்போது, உலகத்தில் உதாரணமாக ஒரு விவசாய இடத்துல ஒரு பழம் இருக்கிற ஒரு மரம் இருக்குது, ஒரு தோப்பு இருக்குது அப்படின்னா, அந்த தோப்பினுடைய ஓனர் யாராக இருப்பார்னா ஒரு ஆளாக இருப்பார். அந்த மரத்தினுடைய ஓனர் யாருன்னா அவர் தான். ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு 3 மாதத்துக்கோ ஒரு 6 மாதத்துக்கோ என்ன பண்ணியிருப்பார்னா குத்தகையா இல்லை ஒரு வாடகையா ஒரு ஆள்கிட்ட லீஸுக்கு விட்டுருப்பார். ஆனால் அவர் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாருனா, ஃபஸ்ட்டு அந்த செடியில் பழம் வரும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் அவர் எடுத்துப்பார், மிடில் வர்றதையும் அவர் எடுத்துப்பார், எல்லாத்தையும் முடித்து கடைசியாக அந்த கடைசி பழுக்கிற பழம் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். ஒன்று ஆகாமல் இருக்கும், இல்லை வெம்பி போயிருக்கும், இல்லை சரியாக பழுக்காமல் இருக்கும். இதைத்தான் யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னா அந்த இடத்து ஓனருக்கும் மரத்து ஓனருக்கும். இதுதான் தேவன் இங்கே சொல்லும்போது ஏன் சொல்கிறாருன்னா, நான் தேவன், எனக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதை விட முக்கியம் என்னென்னா முதல்ல இருதயத்திலேருந்து உற்சாகமாக கொடுக்கணும். அந்த இடத்து ஓனருக்கே கடைசியாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆவாத பழமும் அழிவு போன பழம் தான் கிடைக்கும். ஆனால் அந்த வாடகைக்கு இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த லீஸுக்கு எடுத்துருக்கிறவருக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் அவர் எடுத்துப்பார், பெஸ்ட்டை எல்லாம் அவர் எடுத்துப்பார். தேவனுக்கு நல்லா தெரியும், மனுஷன்ட்ட நீ கொண்டு வா அப்படின்னா, தேவனே இதுதான் ஏன்டா இருக்குது அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுப்போம். ஆனால் சொல்லும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கணும், நீ உற்சாகமாக கொடுக்கணும், உன்னுடைய இருதயத்திலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது இல்லை, தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய கிரியைகள் ரெண்டாவது தான்.
தேவனுக்கு கொடுக்குறோமான்றது ரெண்டாவது தான். இருதயத்திலிருந்து வாஞ்சியாக கொடுக்குறோமா, இதுதான் முக்கியம். இது ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தேவாலயத்தை கட்டும்போது இப்படி ஒரு மக்கள் இருந்தாங்க. 1 ராஜாக்கள் 29வது அதிகாரம் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. தாவீதை தேவன் சும்மா சொல்லலை, என் இருதயத்துக்கு ஏற்ற நேசன்னா நம்ம எல்லாரும் எனக்கு கெட்டுற வீடு அப்படின்ற ஒரு கர்வத்தை, ஒரு வைராக்கியத்தை அவர் எதில் காமிச்சார் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தில் காமிச்சார். தேவனுடைய ஆலயத்தில் காமிச்சார். அவர் ஆலயத்தை கெட்டினார்னா இல்லை, அவர் ஆலயத்தை கெட்டாமலே அந்த ஒரு வைராக்கியத்தை காமிச்சார். என்ன சொல்கிறாருன்னா கடைசியில், அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இதுதான் ஒரு சிந்தனை. என்னென்னா, நான் தேவனுக்கு செய்கிறேன், ஸ்பெஷலாக செய்வேன், என் இருதயத்திலேருந்து செய்வேன். அதே அதிகாரம் 1 நாளாகமம் 29 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். 5வது வசனத்தில், இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கையை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். இவர் வாங்கும்போது கூட மக்கள்கிட்ட தேவனுக்கு கட்டுறோம் கொடுங்கன்னு சொல்லலை. அங்கேயும் அவர் பார்க்குற ஒரு விஷயம், மக்களுடைய இருதயம் மனப்பூர்வமாக யார் கொடுக்குறீங்க. அதிலே 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 9வது வசனத்தில், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். இது ஆலயம் கட்டும்போது முதலாவது சொல்லப்பட்டது, ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது. இரண்டாவது இது பார்க்குறது ஆலயம் கட்டுகிற போது. இரண்டுலையுமே நம்ம பார்க்குற ஒரு காரியம், உற்சாகமாக கொடுக்குறவன் மனப்பூர்வமாக கொடுக்குறேன்ட்டு வாங்கு, நம்ம செய்கிறது தேவனுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் அப்படின்ட்டு. அதே இதில் தொடர்ந்து 16வது வசனத்துலேருந்து வாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்த இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். இந்த கொடுக்கறதுல என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, முதல் காரியம் 16வது வசனம் கடைசியில், எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. நமக்கு எங்கே கொடுத்தாலும் சரி, நம்ம தேவனுக்காக என்ன ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரி, அது முதலாவது யார்கிட்டருந்து வந்தது அப்படின்னா தேவன்கிட்டருந்து வந்தது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதி, யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிலையிலுமில்லை. நம்ம எப்போவுமே கொடுக்கறது நமக்கு கிடைக்கப்பெற்ற நன்மையிலிருந்து, நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதத்திலேருந்து கொடுப்போம். அது யார்கிட்டருந்து வந்தது அப்படின்னா தேவன்கிட்டருந்து வந்தது. தொடர்ந்து அந்த 1 நாளாகமம் 29வது அதிகாரம் போகும்போது, 1 நாளாகமம் 29:17, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இந்த கொடுத்தல்ல நம்முடைய இருதயத்தினுடைய உண்மை சோதிக்கப்படுது. ஏன்னா நம்ம என்னதான் வாயில் பேசினாலும் நம்முடைய செயல், அந்த கொடுத்தல் அப்படின்னு வரும்போது
அது இருதயத்திலேருந்து செய்யும்போது தான் தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். அவருக்கு மறைவாக நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்ம அதிகபட்சம் மனுஷங்கிட்ட வந்து இல்லை என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் செய்ய முடியும் சொல்லிடலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை அறிகிறார் என்று சொல்லும்போது அவர் நமக்கு கொடுத்ததுலேருந்து அவர் கேட்பார், நம்ம கொடுக்கணும். இதே பகுதியாக தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஆசாரிப்பு கூடாரத்துலையும் சரி தேவாலயத்துலையும் சரி மக்கள் ரொம்ப உற்சாகமாக கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். தொடர்ந்து அப்போஸ்தலர் இதே பகுதி 5வது அதிகாரத்தில் 4வது அதிகாரம் 32லேருந்து வாசிக்கிறோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. புதிய ஏற்பாட்டில் சபை முதலாக ஸ்தாபிக்கப்படும் போது அங்கே இருந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்ததுன்னா, யாருமே அவங்களுடைய இடத்தையோ அவங்களுடைய சொத்தையோ என்னுடையது எனக்கு மட்டும்தான் சொல்லவே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே இருந்ததை விற்றாங்க. ஒரே வார்த்தையை அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு போய் வச்சாங்க. இப்போ நம்ம இதை செய்யணுமா அப்படின்னா இல்லை. அது அந்த காலகட்டத்தில் சபை புதுசாக ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அவங்க அதை செஞ்சாங்க. எல்லாத்தையும் விற்றாங்க, கொண்டு போய் வச்சாங்க. நம்ம அனனியா சப்பீரால கூட 5வது அதிகாரத்தில் அவங்க வஞ்சித்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அவங்க விற்கும்போது வஞ்சிக்கலை. விற்று முடித்த பிறகு அவங்களுடைய பணமாக கையில் வரும்போது அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இல்லை வஞ்சிக்கலாம், இல்லை ஒரு ஆசை வந்துச்சு. ஆனால் விற்கும்போது கூட அவங்களுடைய மனநிலை இடத்துல வந்து பாதியை ஓரந்தள்ளிட்டாங்க, பாதியை மட்டும் விற்றாங்க அப்படின்றது இல்லை. விற்றதுக்கு அப்புறம் அவர்களுடைய எண்ணம் இப்படி மாறினது. விற்கும்போது அவங்க முழுமையாக விற்றாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாருமே செய்யணும், தேவனுக்காக செய்யணும் அப்படின்னா மனுஷனுக்கு செய்ய தெரியுமா அப்படின்னா செய்ய தெரியும். ஏன்னா அங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் விற்று அவங்ககிட்ட பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு வழி இல்லையே அப்படின்னா. நாம் மனிதர்களாகி நாம் இதை நிறைய டைமில் எங்கே செய்வோம் அப்படின்னா நம்மை சார்ந்தவங்கள்ட்ட செய்வோம். நம்ம குடும்பத்தில் நமக்கு சார்ந்தவங்க இல்லை நம்ம மேலே அன்பாக இருக்கவங்க ஒருத்தவங்களுடைய ஒரு பிறந்தநாள் வருது. அதுக்கு நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு பிடிச்சதாக இருக்காது, அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். மனுஷனுக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். தேவனுக்கு சொல்லும்போது கூட தேவனும் அதை தான் சொல்கிறாரு. நீ சக மனுஷன் உன் மேலே அன்பாக இருக்கும்போது அவனுக்கு பிடிச்சபடி செய்கிற, அவனுக்கு சிறப்பானதை செய்கிற, சர்ப்ரைஸ் பண்ணுற, கிஃப்ட்டு பெஸ்ட்டான கிஃப்டாக கொடுக்குற, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த கூட்டு போகிற, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறங்கும்போது தேவன் நான் உன் மேலே எவ்வளவோ அன்பு வச்சுருக்கிறேன். அவர் கொடுக்காம கேட்கல, எவ்வளவோ அன்பு வச்சுருக்கிறேன். நம்ம இதை அநேக நேரம் வாசிச்சிருப்போம். ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அப்படின்னா அவர் கொடுக்காமலோ நமக்கு நன்மை செய்யாமலோ இவைகள் எவைகளையுமே கேட்கல. எல்லாமே நமக்கு இன்னைக்கு முதலாவது நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. மேலும் நமக்கு கிடைக்கப்பெற்ற எல்லா நன்மையுமே அவர்கிட்டருந்து வாங்கியிருக்கோம். அவர்கிட்டருந்து வாங்கியிருக்கோங்கும்போது அவருக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டானதை கொடுக்கணும். இது மனுஷனுக்கு தெரியாது, யாராவது சொல்லணும் இல்லை. நம்மை சார்ந்தவர்கள்ட்ட நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இதை செய்வோம். எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சதை செய்வோம், பெஸ்ட்டானதை செய்வோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அதிலே ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தவையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அதான் 1ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறதும், அவங்க ஐஸ்வர்யவான்கள் அவங்க அநேக காசு போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரையும் விட கம்மியாக போட்ட இந்த 2 காசு போட்ட ஏழை விதவை எந்த இடத்துல அவங்கள விட பெஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய இருதயத்தில் தான். ஏன்னா தேவனுக்கு கொடுக்குறோன்றது இவங்களும் கொடுத்தாங்க, ஐஸ்வர்யவான்களும் கொடுத்தாங்க. ஆனால் இவங்களுடைய இருதயத்தில் இருந்து இவங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டாங்க பாருங்கள். அங்கே தான் இவங்க பெஸ்ட் ஆகுறாங்க. ஐஸ்வர்யவான்களை விட ஒருபடி மேலே போகிறாங்க. ஐஸ்வர்யவான்களும் கொடுத்தாங்க, ஆனால் இவங்களுடைய சிந்தனை என்னவா இருந்ததுன்னா, இல்லை கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுடைய வறுமையிலும் அவங்களுக்கு இருந்த எல்லா தேவைகளும் சந்திக்கிற அந்த பணத்தை கூட கொடுத்துட்டாங்கும்போது அவர்களுடைய இருதயம் பணக்காரரை விட உயர்ந்ததாக இருந்தது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரர் ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாடு தொடங்கி நம்ம வாசிக்கிற ஒரு வார்த்தை, ஒன்று மனப்பூர்வம், இன்னொன்று உற்சாகம். புதிய ஏற்பாட்டில் கடைசி வரைக்கும் சொல்கிற அந்த வார்த்தை அதுதான், என்னென்னா உற்சாகம். 7வது வசனத்தில் அதை மறுபடியும் வாசிக்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இந்த இடத்துல சொல்கிறது, நம்ம விசனமாக கொடுக்கக்கூடாது, கட்டாயமாக கொடுக்கக்கூடாது, இல்லை, நாம் தேவனுக்காக நிர்ணயித்து கொடுக்கணும். முதலாவது. 2வது காரியம் உற்சாகமாய் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு சிந்தையோடு கொடுக்கக்கூடாது, ஐயோ என்னுடைய வருமானத்துலேருந்து போதே, இல்லை பணமாக கொடுக்குறேனே, இல்லை நேரமாக கொடுக்குறேனே, என்ன வேணா இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் உற்சாகமாய் கொடுக்கணும். நாம் தேவனுக்காக நிர்ணயித்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை தான் தேவன் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது கூட நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. தொடர்ந்து அதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இந்த சபையாக சொல்லும்பொழுது தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அப்படின்னா அந்த சிந்தனை எங்கேருந்து வரும் அப்படின்னா அவர்களுடைய இருதயத்திலிருந்து தான் வரும். எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நன்மையிலிருந்து இருக்கிறதுலேருந்து கொடுப்போம். ஆனால் அவங்களுடைய திராணிக்கு மிஞ்சிங்கும்போது நான் என் தேவனுக்கு கொடுக்குறேன், சிறப்பானதை கொடுக்கணும், அந்த ஒரு இருதயத்திலிருந்து தேவனுக்கு கொடுக்குறேன்ற ஒரு வைராக்கியம் இவர்களை இதை செய்ய வச்சுது. அவங்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க வச்சுது. நாம் இந்த நாளிலும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம், தேவனுக்கு செய்யணும். செய்ய வேண்டியது நாம் சட்டமாக சொல்லலாம், இல்லை பிரமாணமாக சொல்லலாம், இப்படி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது. ஆனால் தேவனுக்கு செய்கிற ஒரு சட்டமாக இருக்கலாம், ஒரு பிரமாணமாக இருக்கலாம், கொடுக்கறதா இருக்கட்டும், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் மனசில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், என் தேவனுக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு மனசு நமக்கு இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதில் தெளிவாக சொல்கிறாரு, முழு இருதயம், முழு மனது, முழு பலம், இது எல்லாத்துலேயும்
ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தேவனுக்காக செய்யும்போது, இல்லை தேவன் உண்மையாகவே உங்கள் மேலே அன்பாக இருப்பார், தேவன் அந்த ஒரு எதிர்பார்க்குற ஒரு இருதயம் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சிந்திப்போம். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.